ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரீஸான ரீஇன்கார்னேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 2 எபிசோட் 3 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நமக்கு நிறைய டீட்டெயில்ஸை காமிச்சிருப்பாங்க. பட் நான் ரொம்பவே முக்கியமான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம பலவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீஇன்கார்னேட்டட் 7th பிரின்ஸ் சீசன் 2 எபிசோட் 3. இப்போ லாடஸ்ட்ல தான் காமிக்கிறாங்க. அசாசின்ஸா இருந்த எல்லாருக்கும் நம்ம ஹீரோ டிவைன் சாசரியா கொடுக்குறான். இந்த முட்டாளங்களுக்கு போய் என்ன டிவைன் சாசரியா கொடுக்க வச்சிட்டானே அப்படின்னு சொல்லி ஜேரியல் கடுப்புல இருக்கான். நான் கிளானலைஸ் பண்ணி உங்களுக்கு டிவைன் சாசரியா கொடுத்தா நீங்க இந்த முட்டாளங்களுக்குலாம் கொடுக்கீங்களேன்னு கேட்டா, நீ ரொம்ப பேசிட்டு இருக்க, கிரிம் மாதிரி ஒன்னால சுருங்க முடியுமா நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த கிரீச்சர் மாதிரிலாம் வாய்ப்பே இல்லைன்னு ஜேரியல் சொன்னா, ஏஞ்சலா இருந்துட்டு சிம்பிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கூட பதத்தலையா கிரிம் கலாய்க்குவோம். மாறுறேன் அப்படின்னு சொல்லி ஜேரியல் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறான். நம்ம ஹீரோ ஜேரியலை கண்டுக்கிடவே இல்லை. எஸ்டரோட பாட்லயோ டிவைன் சாசரி இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கிரிம் பேசிட்டு இருக்கான். டிவைன் சாசரி ஹீலிங் மட்டும் பண்ணாது, டீமன்ஸ் ஹண்ட்ரட்ஸ் எல்லாம் எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கும்போது சர்ச்சில் பிரச்சனை பண்ண அந்த ரெண்டு பேரும் இந்த இடத்துக்கு வராங்க. சின்ன பையன் இங்க என்ன பண்றான், நீ செத்தடா, எங்க பாஸ் இங்க தான் இருக்காரு. அவனுக்கு கலீலியாவை பார்த்தா, என் கையை நான் வெட்டிட்டுமா அப்படின்னு கலீலியா கேட்கறான். இவங்க பண்ண தப்புக்கு நான் தான் பொறுப்படுத்துக்கணும், என் கை போதுமான்னு கல்லியா நம்ம ஹீரோட்ட கேட்கவோ, அதெல்லாம் வேணாம் நம்ம ஹீரோ சொல்றான். லேடி டாரியா, இவனுக்குலாமா பயப்படுறீங்க, நம்ம ஹீரோவா அவனுங்க அட்டாக் பண்ண வந்தா. நம்ம ஹீரோ மேஜிக் யூஸ் பண்ண போய் இப்ப அப்படியே ரெண்டு பேரும் சாந்தமாகி நம்ம ஹீரோ எது சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க. சில சிஸ்டர்ஸ் கிட்டே அப்படி நடந்திருக்க கூடாது, மன்னிப்பு கேட்கறோம்னு அவங்க சொல்றாங்க. என்ன சிஸ்டர்ஸ் அப்படின்னு ஜேரியல் கேட்கவும், எஸ்டர் பிரின்சஸ் சாரி ஆகிட்டே இவங்க பிரச்சனை பண்ணாங்கன்னு சொல்லுவோம். தைரியம் தான் என் டார்லிங் மேல அவன் கை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஜேரியல் இவங்க ரெண்டு பேர் மேலேயும் டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். ஆக்சுவலி பேபிலான இவங்க சர்ச்சிலேயே விட்டு வந்திருக்காங்க. ஒரு பிரின்ஸா நம்ம ஹீரோ சர்ச்சுக்கு வாரன்னு சொல்லிட்டு டக்குன்னு கிளம்பிடுவோம். சர்ச்சு தப்பா எடுத்துக்கிட கூடாது, நம்ம ஹீரோ பேபிலான விட்டு வந்திருக்கான். பேபிலான சூப்பரா சமையல் பண்ணி கொடுக்குறான். லாய்டு ஒரே நாள்ல ஓடி போவான் நான் எதிர்பார்க்கல அப்படின்னு ஃபாதர் பேசும்போது பேபிலான் யோசிக்கிறான். ஆக்சுவலி கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பேபிலானுக்கும் டிவைன் சாஸ்திரியை கொடுத்துட்டு தான் வந்திருப்பான். பிரின்ஸ் லாய்டு ஏன் கூட வந்து குளிங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே கூப்பிட்டு இருக்காங்க. பேப்ஸ் கூட இவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இறக்கி விட நெச்சா பொறாபியா இருக்கேன்னு ஜேரியல் சொல்லவோ, கிரிப் அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். என்ன ரெண்டு பிரின்ஸ் லாய்டு இருக்காங்க அப்படின்னு ஜேரியல் கேட்கவும், ஒன்னு ஆட்டோமேட்டிக் மோட்ல ஓடும், அது க்ளோன்னு சொல்லவும், இந்த டால் உடம்பு நான் எடுத்துக்கிட்டா பொண்ணுங்க கூட என்ஜாய் பண்ணலாம் ஜேரியல் யோசிக்கவும், பாடி டபுளா இருந்து செல்ஃபாட் அடி வாங்குற கஷ்டம் எனக்கு தாண்டா தெரியும். கிரிம் அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். டிவைன் சாசரியா செக் பண்ணி பார்க்க கோல்ஸ் எல்லாம் 100 கூட ஃபைட் பண்ணுமே நம்ம ஹீரோ யோசிக்கிறான். பிரின்ஸ் லாய்டு கூப்பிட்டீங்களான்னு செல்ஃபா வந்து நிக்கவும், நம்ம கோல் ஹண்டிங்க்கு போலாமா நம்ம ஹீரோ கேட்கவும், டக்குன்னு செல்ஃபா அங்க இருந்து கிளம்புறா. ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபைட்டுக்கு தயாரா வந்தவா நிக்கிறா. இந்த பிரிட்ஜ்ல தான் நிறைய மக்கள் இருக்காங்க. அண்ட் நைட் நேரத்துல இந்த இடத்துல தான் நிறைய கோல் ஹண்டிங்கும் நடக்குது. நிறைய பேர் இந்த இடத்துல கோல்ஸை பார்த்திருக்காங்க. அது மக்களை கடத்திட்டு போகுமா அப்படின்னு செல்ஃபா சொல்றா. அழகி போன ஸ்மெல் வரும், ஸ்மெல்ல வச்சு பார்க்கும்போது இந்த இடத்துல தான் பக்கத்துல ஸ்மெல் வருது அப்படின்னு செல்ஃபா சொல்றா. லாய்டு அப்படின்னு சொல்லி எஸ்டர் அந்த பக்கம் வர, சாரியாவா எஸ்டர் பேன் கேக் சாப்பிடலான்னு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பேன் கேக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை சாப்பிடலான்னு அவங்க கூட போயிருக்காங்க. மேஜிக்கை தவிர்த்து ஒரு விஷயத்துக்கு எக்ஸைட்டாவே இன்னைக்கு தான் பாக்குறேன் கிரிம் சொல்லவும், பேன் கேக்ஸோ கிட்டத்தட்ட மேஜிக் மாதிரி தான். லேயர்ஸை ஒன்னா கம்பைன் பண்ணி இந்த அருமையான டேஸ்ட் கிடைக்கும் நம்ம ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்றான். ஃபர்ஸ்ட் டைம் பேன் கேக் சாப்பிட்ற, பிளைன் பேன் கேக்கை ட்ரை பண்ணி பாருன்னு சாரியா சொல்றா. இது வாயில வச்ச உடனே கரைஞ்செடுத்து அப்படின்னு சொல்லி ரெண்டும் அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கா. ஓ, நம்ம கோல் ஹண்டிங் பண்ண வந்ததையா மரட்டோல்ல நம்ம ஹீரோ அப்பதான் ஞாபகம் வருது. கோல்ஸால பாதிக்கப்பட்டு நிறைய பேர் சர்ச்சுக்கு ரெஃப்யூஜிஸா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எஸ்டரோ எக்ஸ்பிளைன் பண்றா. முக்கியமா அந்த பிரிட்ஜ்ல தான் நிறைய பேர் காணாம போயிருக்காங்க. ஈவன் அட்வென்ச்சரர்ஸ் கூட அதை தேடி காணாம போயிட்டாங்கன்னு சொல்லுவோம். அட்வென்ச்சரர்ஸும் காணாம போயிட்டாங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் ரிசைட்டல் கேன்சல் ஆகாம இருந்தா சரி. பிறந்தநாளை கொண்டாடுற விதமா கிரேட் அவன் ஃபெஸ்டிவல்ல ரெண்டு பேரும் இருப்பாங்க, அதுல நாங்க ரெசைட்டல் பண்ணலாம்னு இருக்கோம் அப்படின்னு சாரியாவோ எஸ்டரோ சொல்றாங்க. சாங்க நான் திரும்ப கேட்க ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரென் சொல்றா. இந்த கண்ட்ரியை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதனாலேயே யாருக்கோ காயமாகாம விடாம நான் பாத்துக்கிடணும் அப்படின்னு ரென் சொல்றா. இப்ப அந்த பிரிட்ஜுக்கு இவங்க வராங்க. ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கு. இந்த இடத்துலயே கோல்ஸ் அட்டாக் பண்ணணும்னு இவங்க யோசிக்கும் போது பிரிட்ஜு கீழே இருந்தா அதுங்க ஈஸியா வெளியே வருது. நம்ம ஹீரோ இடத்த கண்டுபிடிக்கிறான். அங்க ஸ்மெல்லும் மோசமா இருக்குன்னு ஷீரோவும் செல்ஃபாவோ சொல்றாங்க. காணாம போயிருந்தா அவளுக்கு எதுவும் ஆயிருக்க கூடாது, கோல்ஸ் எக்ஸ்டர்மினேஷன் பண்றதுக்கு இங்க தான் அவளை அனுப்பி வச்ச நம்ம ஹீரோ பேசிட்டு இருக்கோம். அவளை பத்தியா சொல்றீங்கன்னு செல்ஃபா கேட்கறா. லாய்டு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஓடி வந்து கட்டி பிடிக்கிறா. டக்குன்னு செல்ஃபா வந்து டாவா அடிச்சு பிரின்ஸ் கிட்ட இருந்து தள்ளி நில்ல அப்படின்னு சொல்றா. டிவைன் சாசரி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாக்குதான். பிரின்ஸ் லாய்டுங்க வந்திருக்காருன்னு சொல்லவும், உள்ள நான் போயிட்டு தொலைஞ்சு போயிட்டப்பா, வழியே எனக்கு தெரியல, உன்னோட பிரசன்ஸ் சென்ஸ் பண்ணி தான் என்ட்ரன்ஸ் கண்டுபிடிச்ச வெளியே வந்தான் டாவா சொல்றா. அந்த ஸ்மெல்ல போக்க எதையாச்சும் எடுத்துட்டு வரேன் டாவா போகவும், நம்ம ஹீரோ டிவைன் சாசரி யூஸ் பண்ணியே எல்லாத்தையும் பியூரிஃபை பண்ணிருந்தான். அங்க இருக்கிற எல்லாமே ரொம்ப கிளீன் ஆயிடுச்சு. ஈவன் ஸ்வீவேஜ் வாட்டர் கூட குடிக்கிறவ தண்ணி மாதிரி கிளீனா இருக்கு. பொல்யூட்டட் ஏர் கூட நல்லா இருக்கு அப்படின்னு செல்ஃபா பாக்குறா. என் பிரீதிங் டெக்னிக் யூஸ் பண்ண முடியும் டாவாவும் சொல்றா. கீ டிடெக்ஷனை யூஸ் பண்ணி அந்த மொத்த இடத்தையும் வந்து அவ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு டாவோ ட்ரெஸ் அழுக்கா இருந்ததுனால ரென்னோட ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிறா. அப்ப அந்த கோல்ஸ் எல்லாம் அந்த பக்கம் கூட்டிட்டு வர அப்படின்னு ஷீரோ ஓடும்போது அந்த ஷீரோ குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தாண்டி போனா அந்த மோசமான ஸ்மெல் திரும்பவும் வந்துடும் அப்படின்னு செல்ஃபா சொல்றா. ஷீரோவா அதெல்லாம் தாங்கிக்கிட்டு ஒரு வழியா ஓடுது. நானும் ஸ்பெஷல் டிடெக்ஷனை யூஸ் பண்ணலாமா நம்ம ஹீரோ கீ டெக்னிக்கை யூஸ் பண்ண போனா நீ மாட்டிக்கிட்ட, அது குய் பிரீத்திங் தானே அப்படின்னு சொல்லி டாவோ வந்து கேட்கறா. ஆமா செல்ஃபா, நீ டீமன் பிளேட் எடுத்து வரலையான்னு கேட்கவோ, இல்ல அது இந்த இடத்துக்குலாம் கொண்டு வந்து அழுக்காயிரும், அது போக நீங்க எனக்கு வேற ஐடியா ஏதாச்சும் வச்சிருப்பீங்களேன்னு செல்ஃபா கேட்கறா. நம்மள
யார் ஸ்ட்ராங்னு இந்த தடவை பார்த்துருவோம். ஒரு கேமா வச்சுக்கலாம். நம்மள யார் அதிக கோல்ஸ் ஹன் பண்றாங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் லைட் கூட ஒரு நாள் டேட்டிங் போலாம் அப்படின்னு வா சொல்லவோ என்ன சொல்றீங்க நம்ம ஹீரோ கேட்கறான். எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்றோம் ரிவார்டா இதை கூட தரமாட்டியான்னு கேட்கவும் ஹீரோ ஒத்துக்கிறா. சில்ஃபா நான் வந்துட்டு தோத்து போக மாட்டேன்னு சொல்லவும் மேபி நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன். ரெண்டும் இதுல கலந்துக்கிறா. நிறைய கோல்ஸை கொள்றவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ரெடியானா நம்ம ஹீரோ எல்லாருக்கும் டிவைன் சாசரி வெப்பன்ஸை கொடுக்குறான். லோக்ஸியா அட்டாக் பண்ணிட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி சொல்லுங்க நான் அதை மாடிஃபை பண்றேன் நம்ம ஹீரோ சொல்றான். ரைடு கூட போற டேட்டுக்கான கான்டெஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாரும் ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாவோ டக்குன்னு போயிட்டு 4 கோல்ஸை கொண்டுதா. அண்ட் நம்ம ஹீரோ கொடுத்த காண்ட்லெட்டாவா யூஸ் பண்ணாம காலை வச்சு அட்டாக் பண்ணா. ஹவுஸ் ஆஃப் லாங்கலிஸ் குட் கேர்ள் ஸ்டைல் டாவாவை பிடிச்சி கீழே வச்சு கொள்ள வேண்டிய கோல்ஸ் செல்ஃபா கொண்டுதா. நீ எதுவும் பண்ண வந்தியா அப்படின்னு சொல்லி செல்ஃபா எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிறா. கொள்ள போற கோல்ஸையா கொள்றதுக்கு நீயும் வந்துட்டு இருக்காதா அப்படின்னு டாவாவும் செல்ஃபாவும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. லாய்டு கொடுத்த காண்ட்லெட்டை யூஸ் பண்ண அப்படின்னு செல்ஃபா சொல்றா. இவங்க 2 பேரும் ஃபைட் பண்ணிக்கிட்டேவா கோல்ஸையும் இவங்க கொண்டுட்டு இருக்காங்க. ஃபைட் பண்ணிட்டே 5 கோல்ஸை கொண்டாலேன்னு டாவா பாக்குறா. டாவா அந்த வெப்பனுக்கு அடாப்ட் ஆகாமையே கூட ஈஸியா அதுங்களெல்லாம் கொண்டுட்டு இருக்காளேன்னு செல்ஃபாவோ பாக்குறா. இந்த லோக்ஸியானும் ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லா இருக்கும். கோல்ஸ் அட்டாக் பண்ணா டேமேஜ் ஏற்பட மாட்டேக்கே அப்படின்னு டாவோ சொல்றா. என்னோட ஸ்வாடு உடஞ்சிடுச்சு எதுவும் ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னு செல்ஃபா சொல்றா. கேஷுவலா நின்ன இடத்துல இருந்து ரென் ஆக்சுவலி 4 கோல்ஸை கொண்டுட்டா. இப்ப 5வது. நான் என்னோட பாய்சன் மேஜிக்கே இதுல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரன் யோசிச்சுட்டு லோக்ஸியால பாய்சனை வச்சு கோல்ஸை குத்தலான்னு பார்த்தா பாய்சனை வச்சு ஸ்டாண்ட் பண்ண முடியாம அந்த லோக்ஸியாவே உடஞ்சிருது. இதுல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு புரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்துட்டு ரென்னுக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்வாடை கொடுக்குறான். லைட்டாவ அந்த கோல் மண்டையில ஸ்கிராட்ச் தான் போடுறா. பட் பாய்சன் மாதிரி பரவி மொத்தமா அது உடஞ்சிருது. பாய்சன் பரவற மாதிரி டிவைன் சாசரி லைட்டா பட்டாலும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நான் இதை பண்ணியிருக்கேன் நம்ம ஹீரோ சொல்றான். இது இப்படி கூட ஒர்க் ஆகுமா நம்ம திரும்ப பார்த்தா இதுக்கே இப்படிலாம் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. டீமன்ஸ் கூட ஃபைட் பண்ணதான் காட்ஸ் டிவைன் சாசரியை கண்டுபிடிச்சாங்க. டீமன்ஸ் அது கொள்ளுதுங்கிறதுனால டிவைன் சாசரியா அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கல. பட் இப்போ லாய்டு கையில அது வந்துட்டதுனால டிவைன் சாசரியா ஒரு புது ரெவல்யூஷன் அடைய போகுது அப்படின்னு கிரிம் பாக்குறான். நீங்க கொடுத்த புது ஸ்வாடு ஃபிளாப்பியா இருக்குன்னு கேட்கவும் அது உடையாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். 3 பேருமே ஈக்குவலா 23 கில்ஸ் வச்சிருக்காங்க. கடைசியா ஒன்னு யார் கொள்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா ஓடுனா அந்த கடைசி கோல் இவங்கள அட்டாக் பண்ணிருது. அதோட தலை ஸ்கெலிட்டனுக்குள்ள ஒரு ஸ்வாடு சொரவன மாதிரி இருக்கு. செவல்வார் கீழே ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். இங்க மேல நீங்க சாக போறீங்க. பாஸ்டரோட பாடியை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த பாஸ்டர் சர்ச் ஃபாதரை கொலை பண்ணி அவன் பாடியை ஒரு கோஸ்ட் கிட்ட கொடுக்க ரெடியா இருக்கான். இதை எஸ்தர் பாத்துருக்கீங்க அப்படின்னு எஸ்டர் கேட்கவும் இன்னொரு யூஸ்ஃபுல் பாடியோ கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் பாக்குறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி இந்த பாஸ்டரோட பேர் அதாவது இந்த வில்லனோட பேரை வந்துட்டு நமக்கு ரொம்பவே லேட்டரா தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி அவனோட பேரு கிட்டான் தான். நார்மலி ஸ்டோரியில எப்போ ஒரு கேரக்டரோட நேமை ரிவீல் பண்றாங்களா அப்பதான் நானும் அந்த நேமை மென்ஷன் பண்ணுவேன். இந்த எபிசோட்ஸ்ல அப்படி நான் பண்ண அப்படின்னா கன்ஃபியூஷனா இருக்குங்கிறதுனால கேரக்டர் நேமையே நான் டைரக்டா மென்ஷன் பண்றேன். நெக்ஸ்ட் எபிசோட் இன்னும் வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.